நண்பர்களே, உற்றார் உறவினர்களே எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெஸ்டினேஷன் ஃப்ளோரிடா சீரீஸில் பார்ட் 4 கிராப் ஐலேண்ட் போய் பார்க்கலாங்களா? வாங்க, டிஜிட்டலாக நீங்கள் பாருங்கள். போகிற வழியில் இது ஒரு தீம் பார்க்குங்க, பிரமாதமாக இருக்குது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட சீசன் டைமில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. மற்ற நேரம் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ தங்கியிருக்கிற இடத்துல இருந்து இந்த கிராப் ஐலாண்டுக்கு புறப்பட்டோம்ங்க. போட்டில் நம்ம ஏறுற இடம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து ஒரு காரில் போய் அங்கே இறங்கிட்டு அப்புறமேல் போட்டில் போகணும். போட்டுக்கு டிக்கெட்லாம் எடுத்துட்டான். நம்ம அங்கே போய் போட்டை கேப்சர் பண்ணுவோம். வாங்க. எமரால்டு கிராண்ட் ஹோட்டல் தாண்டித்தான் நம்ம அந்த மார்லர் பிரிட்ஜ் வழியாக நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இங்கே இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னாவே கிராப் ஐலாண்ட் தெரியும். பட் நம்ம இங்கே இதில் டக்குன்னு கீழே இப்படி போகிறதுக்கு வழி இல்லை. அங்கே போய் போட் ஜெட்டியில் நம்ம போட்டில் ஏறி கொஞ்சம் தூரம் அப்படி கடல் வழியாக வந்து தான் அந்த கிராப் ஐலாண்டு வரணும். இந்த கிராப் ஐலாண்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ஆக்சுவலாக ஐலாண்டு கிடையாது, அண்டர் வாட்டர் சாண்ட் பார். இது ஷேலோ கிளியர் வாட்டருக்காண்டி பேர் போன இடம். ஒரு 4 அடி தான் இந்த ஆழம் இருக்கும். ட்ரெட்ஜிங் பண்ணதுனால சாண்டு சேர்ந்து இந்த இது கிராப் ஐலாண்டுன்னு ஃபார்ம் ஆகிருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஐலாண்டு கிடையாது. கடல்லே ஆழம் குறைந்தது. ட்ரெட்ஜிங் பண்ணி அந்த மண் வந்ததுனால சாண்ட் பார் மாதிரி ஆகி போட்லாம் நிற்கலாம். சின்ன சின்ன போட்லாம் எல்லாம் நிற்கும். நம்ம இறங்கி ஒரு முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்கும், நம்ம பார்க்கலாம். இப்போ ஏறக்குறைய அந்த போட் ஜெட்டி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து காரை நிறுத்திட்டு அந்த போட்டில் ஏற வேண்டியது தான். ஓகே, வாங்க போய் போட்டில் ஏறுவோம். போட்டில் ஏறதுக்கு போகிறதுக்கு வழி பூரா அந்த ஒரு போர்டு வாக் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அதிலே நடந்து போய் அப்படி போட்டில் ஏறிக்க வேண்டியது தான். இப்போ போட்டில் ஏறுறோம் எல்லாரும். இதுதான் நம்ம போகிற போட்டு. இதுதான் நம்ம போகிற போட்டு கம்பெனி, சாண்டி பாட்டம் போட் டூர்ஸ், டெஸ்டின்
ஃப்ளோரிடா. கடல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் நம்ம அந்த கிராப் ஐலாண்ட் போகிறதுக்கு. வழியில் டால்ஃபின் மீன்ஸ்லாம் பார்க்கலாம். சைடில் எல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்படி இயற்கை காட்சிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த டெஸ்டின் ஃப்ளோரிடாவில் இந்த கிராப் ஐலாண்ட் பற்றி சில இதுகளை பார்ப்போமா? கிராப் ஐலாண்ட் இஸ் a popular underwater sandbar in Destin, Florida, located just south of the Marler Bridge, not an actual island. It is known for its shallow, clear water and is a gathering spot for boaters who anchor to swim, float, and enjoy. Vendors selling food and drinks. The only way to reach it is by watercraft, such as a boat, pontoon, or tour. An underwater sandbar. Despite the name, it is large, shallow sandbar formed by dredging, with water depth ranging from 1 to 4 feet only. A social gathering spot. Boaters gather here to anchor, socialize, swim, and enjoy the sun. A hub for vendors. On water vendors, often seasonal, sell food, snacks, and drinks. Alcohol must be non-glass and is BYOB only. A seasonal destination. The floating vendors and activities are seasonal, typically running from April to October. சில இன்ஃபர்மேஷன் யோசனைகள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சன் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு பேக்கப் சன்ஸ்க்ரீன், ஒரு ஹேட்டு அண்டு சன்கிளாஸஸ்ஸு, சம் போட் ரெண்டல்ஸ் ஆஃபர் கெனோபீஸ் ஃபார் ஷேடு. Food and drink. Alcohol is permitted in non-glass containers only, but vendors only sell food and non-alcoholic drinks. சேஃப்டியை பொறுத்தளவில் bring a bag for trash. It is helpful to bring a rope to tie your float to the boat. And for children, the shallowest currents are on the northwest side near the Coast Guard station. ஒரு அரேபியன் ஃபேமிலி சிக்காகோலேருந்து வந்திருக்காங்க, நம்மளோட போட்டில் வர்றாங்க இந்த கிராப் ஐலாண்டுக்கு. ரொம்ப பிரமாதமாக விளையாண்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க, பாருங்கள்.
இவர் தான் அந்த போட்டு டிரைவரு, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க கண்டக்டர். இந்த போட்டு போய் ஆங்கர் பண்ணுறது, மற்றபடி இங்கே போட்டில் எல்லாத்தையும் சரி பார்த்துக்கிறது, ட்ராஷ் எதுவும் இருந்தால் எடுத்து க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க வேலை. பட் 2 பேருமே வெரி குட் பெர்ஃபார்மர்ஸு, வெரி குட் டிரைவர் அண்ட் கண்டக்டர். நேயன் அண்ட் அப்பா என்ஜாய் பண்ணுறாங்க. ஏறக்குறைய கிராப் ஐலாண்ட்டை நெருங்கிட்டோம். அதாவது தெரியுது பாருங்க, அந்த எமரால்டு கிராண்ட் ஹோட்டல். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தாங்க இந்த கிராப் ஐலாண்ட்டு. நிறைய போட் நிற்கிது பாருங்கள். நம்ம போட்டை ஆங்கர் பண்ணுறதுக்கு இடம் பார்க்குறாரு. அநேகமாக இன்னொரு சில நொடிகளில் ஆங்கர் பண்ணிடுவார். பாருங்கள். என்ன அற்புதமாக இருக்குது, எத்தனை போட்டு நிற்கிது பாருங்கள். அந்த தெரிகிறது தாங்க மெர்லர் பிரிட்ஜு.
உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா, ஒரு 4 அடி ஆழம் தான் இருக்கும். அத்தன போட் நிக்குது. இந்த பாருங்க நம்ம கண்டக்டர் மேடம் ஆங்கர் பண்றதுக்கு தூக்கி போட்டாங்க. ஆங்கர் ஆக போகுது. போட் நிக்க போகுது. ஆ ஆங்கர் ஆயிடுச்சு. சபாஸ்! வெரி குட். இனி தண்ணிக்குள்ள குதிக்க வேண்டியது தான். இந்த வாட்டர்ல போடுறதுக்குள்ள ஃப்ளோட்டிங் ரவுண்டு, ஸ்கொயரு அதுக்கு பிறகு அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்குள்ள சில ஜாமான்கள் எல்லாமே போட்லேயே வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளோட்டிங் ஸ்கொயரு, ரவுண்டெல்லாம் ஏற்கனவே போட்டு அதெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. ஒண்ணோட ஒண்ணு சேர்த்து போட்டோட கட்டிட்டாங்க, சேஃப்டிக்காக. இப்ப இந்த வாட்டர் கன்னு, மத்தபடி இந்த சின்ன பிள்ளைங்க தூக்கி போடுறதுக்குள்ள பாலு, அது இன்னும் சில விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு இதில போட்டுர்றாங்க. அவங்கவங்க வேண்டியத தூக்கிக்கிறாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நேயனும் அப்பாவும் ஒரு ஸ்கொயர் இதுக்கு போய் ஏற போறாங்கன்னு நெனைக்கிறேன். நேயன் ஒரு மிதவையில ஏறிட்டாரு. வாட்டர் பாருங்களேன், எவ்வளோ கிளியரா இருக்குது. ரொம்பவும் ஆழமே இல்லங்க. ரொம்பவும் ஒரு 4 அடி ஆழம் தான் இருக்கும். 3 அடி ஆழம் தான் இருக்கும். அ மண்ணுலாம் தெரியுது பாருங்க. ஜாலியா பிள்ளைங்கள்லாம் ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்கலாம் நல்லா ஸ்விம் பண்ணி விளையாடலாம். அந்த பாருங்க ஒரு லேடி ஸ்பீட் போட்ல போறாங்க.
சில பேர் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடுறாங்க, மறுபடியும் போட்டில் ஏறிடுறாங்க, மறுபடியும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பர். இப்போ எல்லாம் அந்த டைம் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்கங்க. அந்த 3 ஹவர்ஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியது தான். இப்போ மறுபடியும் போட்டில் எல்லாம் ஏறிட்டாங்க. துணி மாற்றிக்க கொண்டு வந்தவங்க துணி மாற்றிக்கிறாங்க, இல்லாட்டினா அடிக்கிற வெயிலுக்கு அதுவே காஞ்சிருது. இந்த பாருங்கள், இந்த அரேபியன் பாய்ஸு அந்த கேர்ள்ஸ்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் நேரம் அவங்கள பார்ப்போமா? ஓகே. இந்த அரேபியன் பாய்ஸ் பாருங்கள், பால் விளையாடுறாங்க. இந்த டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஒரு பெரிய சரக்கு கப்பல் கிராஸ் ஆகுது பாருங்கள். எவ்வளவு லென்த்து பாருங்கள். அடே அப்பா, பிரம்மாண்டமாக இருக்குது. ஈவினிங் ஆனால் அந்த டால்ஃபின்ஸ்லாம் நல்லா வந்து குதியாட்டம் போடும். அதைத்தான் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. நிறைய டால்ஃபின்ஸு தெரியுது.
ஒரே மத்தியானம் 1:30க்கு புறப்பட்டோம்ங்க. 1/2 மணி நேரம் அங்கே போட்டில் போகிறதுக்கு. அங்கே ஒரு 3 மணி நேரம் கழித்து 5 மணிக்கு புறப்பட்டோம். இங்கே 1/2 மணி நேரம். இப்போ வந்து சேர்ந்துட்டோம். இனிமே முடிச்சாச்சு இந்த கிராப் ஐலாண்டு டூரை. நம்ம வீடியோவும் இதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதனால் வீடியோவை நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வீடியோவில் கட்டாயம் சந்திப்போம். உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்த வீடியோ பிரமாதமாக இருக்குங்க. அது சாண்டெஸ்டின்னு ஒரு ஏரியா, சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். அதனால் அவசியமாக மறந்துடாமல் அடுத்த வீடியோ பாருங்கள். சந்திப்போம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அவசியம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஐயா ராஷையா.